தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா 22/1/2024 அன்று GDS கம்பஷனட் என்கேஜ்மெண்ட் விதிகளை பற்றி ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. குறிப்பாக இறந்து போன ஒரு GDS ஊழியரோ அல்லது காணாமல் போன தொலைந்து போன ஒரு GDS அவருடைய குடும்பத்தாருக்கு பணி வழங்குவதற்கு முன்னர் அவர்களுடைய பழைய ரெக்கார்டு என்பது இல்லை என்றால் அதை எப்படி சரி செய்திட வேண்டும் என்பதற்கான விளக்க ஆணைதான் இதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. GDS கம்பஷனட் என்கேஜ்மெண்ட் ஸ்கீம் 2023 என்ற விதிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அனைத்து விதிகளையும் ஒதுக்கி புதிதாக வெளியிடப்பட்டு இருக்கிறது. இதற்கான ஆணை என்பது 14/6/2023 வெளிவந்திருக்கிறது. அந்த GDS கம்பஷனட் அப்பாயின்மெண்ட் குறித்த மிக தெளிவான விளக்கமான ஒரு வீடியோ பதிவினை நம்முடைய சேனலிலே ஓல்டு ரூல்ஸ் சேஞ்ச் ஃபார் GDS கம்பஷனட் அப்பாயின்மெண்ட் என்கின்ற தலைப்பிலே ஜூலை 2023 நாம் வெளியிட்டு இருக்கின்றோம். ஏற்கனவே அதை பார்க்காதவர்கள் அல்லது இது பற்றி தெரியாதவர்கள் அருள் கூர்ந்து அதனை ஒரு முறை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் GDS கம்பஷனட் ஸ்கீம் என்பது அனைத்து இலாக்கா ஊழியரும் GDS ஊழியரும் அவருடைய குடும்பத்தாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த ஆணையிலே பேரா 4 அதற்கு நோட் 3 என்கின்ற ஒரு புதிய சரத்தினை தற்பொழுது உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது ஒரு GDS ஊழியருடைய பர்சனல் ரெக்கார்ட்ஸ் என்பது கிடைக்கவில்லை என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இது சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், GDS கம்பஷனட் அப்பாயின்மெண்ட் வழங்குகின்ற பொழுது இறந்து போன ஊழியரோ அல்லது தொலைந்து போன GDS ஊழியரோ அவருடைய பழைய ரெக்கார்டுகள் என்பது சரியாக இருக்க வேண்டும். அவர் ஏதேனும் ஒரு கையாடலிலே சம்பந்தப்பட்டு இருந்தாலோ அல்லது ஏதேனும் அரசாங்க பணத்தை கையாண்டு இருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் குற்றம் செய்திருந்தாலோ அவைகள் இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு கருணை அடிப்படையிலே பணி வழங்கிட தேவையில்லை என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய விதிகளுடைய சரத்தாகும். ஆக பாஸ்ட் ரெக்கார்டு என்பது ஒவ்வொரு GDSற்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். தற்பொழுது ஒரு GDS ஊழியருடைய பாஸ்ட் ரெக்கார்டு என்பது கிடைக்கவில்லை அல்லது தொலைந்து போன ஊழியருடைய பாஸ்ட் ரெக்கார்டு என்பது கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்திற்கு பணி வழங்காமல் நிராகரிக்க முடியுமா? நிராகரிக்க கூடாது. பாஸ்ட் ரெக்கார்டு இல்லை என்பதற்காக அவருடைய வார்டுகளுக்கு, அதாவது அவருடைய வாரிசுதாரருக்கு பணி வழங்குவதிலே மறுத்திடக்கூடாது என்பதுதான் இந்த நோட் 3 பேரா 4க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம். இது போன்ற சந்தர்ப்பங்களிலே இந்த கம்பஷனட் என்கேஜ்மெண்ட் கமிட்டி என்பவைகள் அதனுடைய மினிட்ஸிலே இந்த பழைய ரெக்கார்டுகள் கிடைக்கவில்லை என்பதை கண்டோனேஷன் செய்ய வேண்டும். அதாவது அவைகளை தள்ளுபடி செய்திடலாம் என்பதை காம்பிட்டன்ட் உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திட வேண்டும். அந்த உரிய அதிகாரி இவைகளை கண்டோன் செய்து அதற்கு பின்னால் அவர்கள் ஏற்கனவே பணிபுரிந்திருக்கக்கூடிய அந்த லென்த் ஆஃப் சர்வீஸ், அவருடைய நீண்டகால சேவை, இவைகளை எல்லாம் கணக்கில் எடுத்து அதே போன்று அவருடைய ரெக்கார்டுகள் எல்லாம் பலமுறை தேடியும் கிடைக்கவில்லை என்பதையும் உள்ளெடுத்து கேஸ் டு கேஸாக அவைகளை முடிவு செய்திட வேண்டும். அவ்வாறு முடிவு செய்து அந்த குடும்பதாரருக்கு, வாரிசுதாரருக்கு பணி வழங்கக்கூடிய நேரத்திலே அவர்களிடம் ஒரு டெக்ளரேஷனை பெற வேண்டும். உங்களுக்கு வேலை வழங்கிய பின்னால் உங்களுடைய தந்தையினுடைய, அதாவது GDS இறந்து போன GDSனுடைய பழைய ரெக்கார்டுகளிலே ஏதேனும் அட்வர்ஸ் என்பது இருந்தால் உங்களை பதவியில் இருந்து விலக்குவதிலே நீங்கள் ஆட்சேபம் கிடையாது என்கின்ற டெக்ளரேஷனை தர வேண்டும். அந்த பதவி விலகல் என்பது கூட ஹெட் ஆஃப் சர்க்கிள் அல்லது ஹெட் ஆஃப் ரீஜன் தானே தவிர கோட்ட அதிகாரி கிடையாது. இந்த ஒரு கிளாஸ் 20 ஆஃப் த ஸ்கீம் அதன் கீழாக இந்த டெக்ளரேஷன் என்பது தரப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக ஒருவருடைய ரெக்கார்டு காணவில்லை என்பதற்காக அவருக்கு கருணை அடிப்படையிலே வழங்கக்கூடிய அந்த பணியினை வழங்காமல் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த உத்தரவினுடைய முக்கியமான சாரமாகும். இந்த 22/1/2024 ஆணையை தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.